கண்ணூர் என்றது எவ்வளவு பயங்கரமானதுன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கண்ணூர் பட்ட ஒத்தர் மலைக்கு மேல ஏறி சூசைட் பண்ணி கொள்ள இயலும். அவர் பயங்கரமானது கண்ணூர். சில நேரம் சூனியத்தை விட பயங்கரமானது. எங்களுக்கு எல்லாம் காட்டோணுமே, ஆடம்பரம் தான் எங்கட கவலையான விஷயம். அது எங்களுக்கு சொல்லியிருக்கு, இஸ்தஈனு பில் கித்மான், மறைச்சு மறைச்சு உங்களோட வேலை வெட்டியெல்லாம் செஞ்சுப்போம். எங்களுக்கு இருக்கிறது 50 அதை 150 காட்டத்தான் விருப்பம். அதனால மேலான சொல்ல, இதெல்லாம் கட்டாயம் வாழ்க்கையில ஒரு புள்ள கிடைச்சதோட போட்டோ எடுத்தாச்சு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்புறது. அந்த போட்டோவை பார்த்து கண் படையலும், புள்ள விடிய விடிய அழுந்து கொண்டிருக்கேன், எல்லாம் கொடுத்தாலும் புள்ள அழுவுது, கண்ணூரால நடக்கலும். அது மனிதர்களுடைய கண்ணூர் மட்டுமல்ல, ஜின்களோட கண்ணூரும் இருக்கு. அல்லாஹ் எங்களைய படைக்க முந்தி ஜின்களையும் படைச்சிக்கிறார். அதுவோட குலப்படிகள், பெரிய குலப்படிகள் இருக்கு. சந்தர்ப்ப துவாக்கள் அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்குது. சந்தர்ப்ப துவாக்கள். ஒரு வாகனத்தை வாங்கினாலும் அந்த வாகனத்தை ஓட்டத்துக்கு முந்தி அல்லது அதுல இருந்து கொண்டு துவா ஓதும். கல்யாணம் முடிச்ச உடனே பொண்டாட்டிய சந்திச்சு முதல் தடவையாக மனைவியை சந்திச்சா நெத்தி முடிய பிடிச்சு துவா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த துவாவை தான் ஓதும் இருக்கு. யா அல்லாஹ், இந்த பெண்ணுடைய இந்த வாகனத்துடைய நலவை உனக்கிட்ட கேட்கிறேன், இந்த வாகனத்துடைய கெடுதல் இருந்து பாதுகாப்பு தேவை. இவரு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சல்லி கொடுத்து வாங்கின வாகனம், அதாலே இவருக்கு மௌத் அமையேன். அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாப்பானா. அதே வாகனத்தை ஓட்டி கொண்டு போயிட்டு அவருக்கு மௌத்து வந்துடும். எவ்வளவு சம்பவங்கள் பார்க்கிறோம். அதனால இந்த வாகனம் நலவ நாடித்தான் எடுத்தேன், இதுல நலவிருக்கா கெடுதிருக்கா ரப்புக்கு தான் தெரியும். மனைவியும் அப்படித்தான்.